திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் குற்றவாளிகளை கண்டறிவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது. போலீசார் சார்பில் அனைத்து ஊராட்சிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது அவசியம் என வலியுறுத்தினர். அதன் ஒரு பகுதியாக பல்லடம் செமிபாளையம் ஊராட்சி சார்பில் 14 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு செமிபாளையம் குப்புசாமி நாயுடுபுரம் ஓர் எல்லை என அனைத்து பகுதிகளிலும் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் 91 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கேமராக்களை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையை ஏஎஸ்பி சுரேஷ் திறந்து வைத்தார். செமிபாளையம் ஊராட்சி தலைவர் ஷீலா, காங்கிரஸ் வட்டார தலைவர் புண்ணியமூர்த்தி, துணைத் தலைவர் வரதராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வீட்டில் கேமரா போடுறது எல்லாருக்கும் போடுறாங்க. பட் ஆனால் இப்போது ஊருக்கே மாட்டிருக்காங்க. செமிபாளையத்தில் யார் உள்ள வந்தாலும் யார் வெளியில் பண்ணணும், எப்படி உள்ள வந்தாலும் எப்படி வெளியே பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல கேமரா மாட்டிருக்காங்க. உண்மையிலே இதுதான் எல்லா ஊராட்சி தலைவரும் நான் சொன்னேன். பஞ்சாயத்தில் இதே மாதிரியான நடவடிக்கை முன்னெடுப்பு எடுத்துக்காக அதுவே ஒரு பீரியட் முடிஞ்சு போச்சு. தெரியல. இருந்தாலும் இது ஒரு உதாரணமாக இந்த பகுதிக்கு எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்து ஃபுல்லாக கேமரா உண்மையிலே இன்னும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமரா சரி நிகழ்ந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட குற்றமே நிகழாமல் தடுக்கிறது தான் நம்ம சிசிடிவி கேமரா மெயினாக நடந்துருக்கோம். எல்லாமே வரணும்னு வந்தா கூட சிசிடிவி கேமரா கூட பார்த்துட்டு மாட்டிக்கும் இருக்குது குற்றத்தை பண்ணால் தப்பு நடவடிக்கை தான் நம்ம நினைக்கிறோம். நீங்களும் வீட்டுக்கு சொல்லுங்கள், மொத்த பஞ்சாயத்து இடத்துல சொல்லுங்கள். இப்போ கிடையாது, ஒரு வீடியோ வந்து பெருசாக சொல்லுவாங்க. இப்போ 4 வீடியோ வருவாங்க, அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒருத்தர் முடிவு சொல்லுவாங்க. இல்லாத பகுதிகளை பொதுவாக அமைதியான ஊர் சார்.